நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வந்திருக்கு. புதன்கிழமை ஈவினிங். இதுதான் புது வரவு. அவளை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே இவங்களும் வந்தாங்க. அவங்களும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அந்த இயற்கை ரசிச்சுட்டு ஒரு டீ போட்டு குடித்தேன். டீயை குடித்து முடிக்கவும் மாமியாரும் விவின் அப்படியே ரெடி பண்ணாங்க. அப்புறம் நான், மாமியார், விவின் 3 பேரும் வீட்டுக்கு வந்தோம். வரும்போது விவின் விளையாண்டுட்டே வந்தான். அப்படியே அவன் கூடயும் விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து மார்னிங் வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருந்தது. அதையும் அப்படியே ஒன்றா எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சேன். பால் அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் காஃபியும் போட்டு குடித்தேன். அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு வந்து இன்றைக்கி சப்பாத்தி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்படியே கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்புறமா இன்றைக்கி சப்பாத்திக்கு சைடிஷ்க்கு வந்து எங்கள் அம்மா வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, மட்டன் மசாலா 3ம் போட்டு நல்லா வதக்கி ஒரு கூட்டு வைப்பாங்க. அப்படி தான் வைக்கலான்னு சொல்லிட்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு கூட்டும் வச்சுட்டேன். அப்படியே கழுவுறதுக்கு பாத்திரமும் எடுத்து வச்சு எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சாச்சு. இதுக்கே டைம் 6:30 ஆகிடுச்சு. அப்புறமா நான் சப்பாத்தி போடுறதுக்கு வந்துட்டேன். நம்மலாம் ஒன்றாலாம் தேய்க்கிறது இல்லை, 3ஆக தான் தேய்க்கிறது. தேய்ச்சிட்டு சப்பாத்தியும் போட்டு முடிச்சாச்சு.